போன்ஜூர் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சைக்கிளா இருக்கிறீங்களாங்க? வாங்க இன்றைக்கி நான் முட்டை, உருளைக்கிழங்கு, எறா போட்டு ஒரு விந்தாளி செய்ய போகிறேன் நான். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம முதல்ல வாணலில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் சின்ன சீரகம் போடுவோம். நான் எல்லாமே ஒரு டீஸ்பூனில் தான் நான் கணக்கு எடுத்து நான் போடுறேன். ஒரு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு அரை டீஸ்பூன் சின்ன சீரகம், அதே போல் மல்லி எடுத்துக்கோங்க, வெந்தயம் எடுத்துக்கோங்க, கடுகு எடுத்துக்கோங்க. ஓகேங்களாங்க. அதுக்கப்புறமெலாம் நம்ம கருவேப்பிலை போட்டுடலாம். அதில் ஒரு மேசக்கரண்டி அளவுக்கு இப்போ நம்ம ஒரு இஞ்சி பூண்டு நான் நசுக்கி வச்சதை நான் அதில் போட போகிறாங்க. அதுக்கப்புறமெல்லாம் இதை நல்லா கொஞ்ச நேரம் நம்ம அதை வதக்குவோம் அதில். அதுக்கப்புறம் நான் ஒரு வெள்ளை வெங்காயம், ஒரு சொகுப்பு வெங்காயம் வச்சுக்கோங்களேன், அது என்கிட்ட இருந்தது. நான் அதனால் இந்த 2 வெங்காயத்தையும் நான் போடுறேன். நீட்டாக நான் வெட்டிக்கினேன் நான் அதை. நீங்கள் எப்படி வேணாலும் வெட்டுங்க, அது ஒன்றும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது நம்ம லேசாக பொன்னிறமாக நம்ம இதை வதக்கணுங்க. இதை அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வச்சுக்கோங்களேன். இல்லைனாக்கா நறுக்குன்ற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம நல்லா அதை பொன்னிறமாக நம்ம அதை வதக்கிடுவோம். இதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக அது நம்ம லேசாக வதக்கிட்டோம் பாருங்கள். அழகான குள்ளரில் இருக்குது. இப்போ நான் 2 தக்காளி பழம் அதை மஷினில் அரைச்சிட்டேன். நான் அரைச்சிட்டு அதை நான் ஊற்றிக்கிறேங்க. அது அப்போ தான் அந்த விந்தாளிக்கு சோஸ் சூப்பராக இருக்கும் வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நம்ம தக்காளி பழம் மாதிரி போட்டாக்கா அந்த சோஸாக வராது அவ்வளோவா. அதனால தான் நான் அரைச்சிட்டேன். இதுக்கு நான் ஒரு மேசக்கரண்டி அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கிறேன். அரை மேசக்கரண்டி அளவுக்கு மிளகாத்தூள், அரை மேசக்கரண்டி அளவுக்கு சீரகத்தூள், 1/4 கரண்டி மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் நான். இதை நம்ம நல்லா வதக்கணுங்க. நம்ம கொஞ்சம் நேரம் அதை நல்லா வதக்கணும். ஏன்னாக்கா அப்போ தான் அந்த தூளுடைய வாசனைங்க எல்லாமே போகும். இப்போ நம்ம எறாவை போட்டுடலாம் அதில். எறா நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம், இல்லைனாக்கா அது எலஸ்டிக் மாதிரி ஆகிடும் வச்சுக்கோங்களேன். அதனால் நம்ம சும்மா ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம அதை விட்டுணுங்க. அதில் நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறேன், உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரே ஒரு மேசக்கரண்டி அளவுக்கு நான் வினேகர் ஊற்றுறேன். ஏன்னா விந்தாளிக்கு எப்பயுமே வினேகர் தான் ஊற்றணும் வச்சுக்கோங்களேன். அப்போ தான் அதோடைய அந்த கூ செம சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. வளாங்க. இப்போ நம்ம இதை கொஞ்ச நேரம் நம்ம அதை நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு நம்ம இதை வேக வைக்கலாங்க. இப்போ இது ஒரு கொதி வர வரைக்கும் நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு போம்தத்தர் உருளைக்கிழங்கு எடுத்துக்கினேன். அதை நான் பொடி பொடியாக வெட்டிட்டு இதை நான் மிக்ரோ ஓவனில் ஷோஃபே பண்ண போகிறாங்க. நான் மிக்ரோ ஓவனில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு, லேசாக தான் தண்ணி ஊற்றினேன், ரொம்ப ஊற்றலை. அதை நான் மிக்ரோ ஓவனில் வச்சு 2.5 நிமிஷம்னுட்டு 2 வருஷம் நான் மிக்ரோ ஓவனில் விட்டேங்க நான் அதை. அது வெந்துடுது உங்களுக்கு. இப்போ நம்ம அவிச்சு வச்சுக்கிற முட்டையை நம்ம கீறிடலாம் அதை. ஏன்னாக்கா அதை 2ஆக வெட்டி போட்டாக்கா அந்த மஞ்சக்கரு தனித்தனியாக போயிடும், வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும். அதனால் நம்ம அதை கீறி விட்டோம்னா அந்த சோஸ் அழகாக அது உள்ளக்க போயிடும் வச்சுக்கோங்களேன். வளாங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா, அந்த வேக வச்ச அந்த உருளைக்கிழங்கை எடுத்து அந்த எறா கூடயே சேர்த்துட்டு முட்டையையும் நம்ம அது கூடயே சேர்த்துட வேண்டியதாங்க. வளாங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருந்தாகுது பாருங்கள் நம்மளுக்கு. இது நம்ம சத்த நேரத்தில் செஞ்சிடலாம் இந்த ரசத்தை. இப்போ இதில் நம்ம புதினா கொத்தமல்லியை கொஞ்சோண்டு நறுக்கி அதில் போட்டுற வேண்டியதாங்க. சரிங்க, இன்றைக்கி நான் உங்களுக்கு முட்டை, எறா, உருளைக்கிழங்கு போட்டு விந்தாளி செஞ்சு காட்டிக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. சரி, இது ரொம்ப ஈஸியானது, எல்லாருமே செய்யலாம். நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகேங்க, நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. ஓகேங்க, எல்லாருக்கும் பாய்.